ஸ்போர்ட்ஸ்வேர் கடை வச்சிருக்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பாருங்கள், என் பேர் திருமால். நாங்கள் புதுசாக ஒரு வெப்சைட் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கிறோங்க. இது பாருங்கள், உங்களுக்கு இதனுடைய எப்படி ரன் ஆகுன்றதை உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு 5 நிமிஷம் டைம் ஒதுக்கி கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், நீங்கள் கூகுளில் போய்ட்டு sportsjersey.com இந்த ஒரு அட்ரஸ் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதிக்குங்க. பாருங்கள், SPORTS sportsjersey.com பாருங்க. இப்படி போட்டிங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இதுதான் நாங்கள் டெவலப் பண்ண சைட்டு. இதில் இருக்கிற என்ன ப்ளஸ்ஸு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். இதில் வந்து பாருங்கள், டிசைன்ஸ்னு ஒரு காலம் இருக்கும். இந்த டிசைன்ஸில் போயிட்டிங்கன்னா இதில் பாருங்கள், டிசைன்ஸ் இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்குங்க. ஒரு 50 டிசைன் இப்போ தான் ஸ்டார்ட் அப்புங்க. புதுசாக அந்த வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ சும்மா டெஸ்டிங்கில் தான் போயிட்டுருக்கு. இன்னும் இதனுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வரப்போகுது. இப்போ பாருங்கள், இந்த டிசைன்ஸ் வந்து வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த டிசைன் வேணும் அப்படின்னா இது பாருங்கள், இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இது மேலே பை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து ஒன்லி ஸ்போர்ட்ஸ் ஷாப் வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் இது டைரெக்டாக வேறு யாரும் இதனுடைய டிஷர்ட்டை 1, 2 இதில் பர்ச்சேஸ் பண்ணுறது அந்த ஆப்ஷன்லாம் கிடையாதுங்க. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒன்லி டிசைன்ஸ் சேல் ஸ்போர்ட்ஸ் கடைக்காரங்க மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஒரு சில ஸ்போர்ட்ஸ் கடைக்காரங்க மட்டும்தான். எல்லோரும் இன்னும் பயன்படுத்துகிற அளவுக்கு இன்னும் இந்த ஃபோட்டோஷாப் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கிறவங்க மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஒரு 80% கடைக்காரங்க தெரிஞ்சிருக்காங்க. சரிங்களா? பை நவ் அப்படின்றது இது கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க வரும். இப்படி கொடுத்துருச்சு அப்படின்னா இது வந்து பாருங்கள், 2 ஏற்கனவே ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போது இது பாருங்கள், பிளேஸ் த ஆர்டர் இப்படி கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வருங்க. உங்களுடைய மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் போட்டு தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? பர்ச்சேஸ் பண்ணிவிட்டுங்க அப்படின்னா பை நவ் இந்த ஸ்கேனர் வருது பாருங்கள். இந்த ஸ்கேனர் வந்ததுன்னா நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே எதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அமௌண்ட் பே பண்ண உடனே உங்களுடைய இன்பாக்ஸுக்கு வந்துடும். சரிங்களா? இது பாருங்கள், எஸ் கொடுத்து நான் வெளியே வந்துடுறேன். இது ஆல்ரெடி இப்போ இதே டிசைன்ஸை நான் பாருங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா எங்கே பாருங்கள், உங்களுடைய பிசியில் இங்கே வந்து உட்காந்துருக்கு பாருங்கள். இந்த டிசைன்ஸ் தான் அது. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு காலமில் வந்து உட்காந்துரும். ஜிப் ஃபைலாக வரும். இதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? ஜிப் இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் இந்த ஃபைல். இந்த மாதிரி வரும். இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆல் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா இது ஏற்கனவே இருக்கிறதுனால ரிப்ளேஸ் ஃபைல் அப்படின்னு வருது, டிமானிசேஷன். ஓகேங்களா? இப்போ இது வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஃபைலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா இதில் பாருங்கள் 3 பாட் கொடுத்துருக்குறேங்க. ஒன்று வந்து இது வந்து கஸ்டமருக்கு அனுப்புகிற டெமோ ஃபைல். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது காலர் ஃபியூச்சர்ஸில் எனி மாடல் ஒரே டெமோவில் பார்த்தீங்கன்னா காலர் டைப்பு, வி டைப்பு, அப்புறமா சொட்டுற மாதிரி இந்த டைப் எல்லாமே ஆட் பண்ணுறதா வச்சுருக்கோம் ஃபியூச்சர்ஸில். சரிங்களா? இப்போ இது பாருங்கள், பிஎஸ்டி இது வந்து ஓப்பன் ஃபைல், இது ஜேபிஜே ஃபைல். எங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது, நாங்கள் CorelDRAWவில் தான் நேம் நம்பர் வைக்கிறோங்கன்னா பாருங்கள், இந்த ஃபைலை அப்படியே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டி ஓப்பன் ஃபைல். இதில் வந்து இல்லை கலர் சேஞ்ச் பண்ணணுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இது ஃபோட்டோஷாப்பு நான் 2023 யூஸ் பண்ணுறேங்க. நீங்கள் எதுனாலையும் 7ல் எதுனாலையும் ஓப்பன் ஆகும். சரிங்களா? டிஃபால்ட்டாக எல்லோரும் 7 தான் வச்சுருப்பாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சா? நீங்கள் எந்த ஒரு கலர் கரப்ஷனாலே இது பாருங்கள் உங்களுக்கு தெரியும். கலர் பாருங்கள், வேறு லேயர்ஸாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், ஒரு 7-8 லேயராக இருக்குது. அது டிசைன்ஸை பொறுத்து 50 லேயர் 100 லேயர் கூட வரும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்குங்களா? இல்லைங்க, இந்த ப்ளூ இருக்கிறதாவெல்லாம் எங்களுக்கு ரெட்டு தான் கொடுக்கணுன்னா பாருங்கள், ரெட்டு மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஓப்பன் ஃபைல். இது வந்து சோர்ஸ் ஃபைல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸ் எப்படினாலையும் செஞ்சுக்கலாம். இது பாருங்கள், ஜேபிஜே அப்படியே டைரெக்டாக இது வந்து பிரிண்டிங் எடுத்துக்கலாம். இது டெமோ 3 ஆப்ஷன் கொடுத்துருக்குறேங்க. இது வந்து ஃபியூச்சரில் CorelDRAW அண்ட் இல்லஸ்ட்ரேட்டர் உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ எல்லா ஃபார்மேட்டுமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்களுடைய டிசைனர்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து நீங்கள் 2 இன்கம் சம்பாதிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இப்போ கஸ்டமர் வராங்க அப்படின்னா ஒரே பீஸ் வேணுன்னா கூட உடனே ஆர்டர் கொடுத்து உடனே அடிச்சிக்கலாம்னா நீங்கள் இந்த ஃபைலை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இல்லைங்க எங்ககிட்ட நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நாங்களும் எங்களுடைய டிசைனை சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நாங்களே உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருவோங்க. இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே டிசைன்ஸு நல்லா இருக்குது மோக்கப் ஃபைலு 10 டைம் சேல் ஆனதுன்னா கூட ஒரு டிசைன்ஸ் பாருங்கள் ₹60 போது ₹600 வரும். இது வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு எங்களுக்கு ₹30 ப்ளஸ் உங்களுக்கு ₹30 ₹300 உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்கள் அக்கௌண்ட்டில் ஜிபே மூலிமா அனுப்பிச்சிடுவோங்க. சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு அந்த லிஸ்ட்டை விட்டு காமிக்கும். உங்களுடைய யூசர் நேமில் எத்தனை டிசைன் சேல் ஆகிருக்கு. ஒரே டிசைன்ஸை 10 டைம் கூட சேல் பண்ணலாம், 100 டைம் கூட சேல் பண்ணலாம். அது நம்ம கொடுக்குற மோக்கஃபை பொறுத்து. இது பாருங்கள், இது எல்லாமே இது பாருங்கள், வேறு ஒரு கடைக்கு நாங்கள் மோக்கஃப் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் மோக்கஃப் எல்லாமே அப்லோட் பண்ணுவோங்க. நல்லா பிராண்டாக ஹைஜீனிக்காக செம லுக்காக இருக்க போதுன்னா பாருங்கள். இது வந்து ஃப்ரண்ட்டு, ஓகேங்களா? இதனுடைய ஓப்பன் ஃபைல் வந்து எப்படி இருக்குதுன்னா பாருங்கள், இது வந்து டிசைன்ஸ் நாங்கள் பண்ணியிருக்குது மோக்கப் ஃபைலு. இதனுடைய டிசைன் பாருங்கள், இது வந்து பேக் சைடு இப்படி இருக்குது இல்லைங்களா? இதனுடைய ஃப்ரண்ட் சைடு பாருங்கள், இது பாருங்கள், இதுதான் பேக் சைடு. இந்த டிசைனை இந்த டைப்பில் மாற்றிருக்குறேங்க. சரிங்களா? இது பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு அதே டிசைன்ஸு நிறைய இன்னும் பாருங்கள். இது இந்த டிசைன்ஸ் பாருங்கள், இது டிஷர்ட் போட்டால் இப்படி தான் வரும்ன்றது உட்பட எல்லாமே நாங்கள் மோக்கஃப் பக்காவாக ரெடி பண்ணி போட்டிருக்கோம். கஸ்டமர் பார்த்தா ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி. அப்புறமா நீங்கள் டிசைன்ஸ் நீங்களும் இதில் அப்லோட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கஸ்டமருக்கு யாருக்கு வேணாலும் கொடுங்க. இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ லான்ச்சர் வெப்சைட்ஸ் தான். சரிங்களா? இது நாங்கள் ஸ்போர்ட்ஸ் கடை வச்சுருக்கனால எங்களுடைய ஃபோன் நம்பர் அண்டு இமெயில் எங்கேயுமே வராது இதில் வந்து. சரிங்களா? ஒன்லி இப்போ ஃப்ரீ பிக்கு சட்டர்ஸ்டாக் எப்படி இருக்கும், எங்களுடைய மெயின் பேசிக்கு சட்டர்ஸ்டாக் மாதிரி தாங்க. சட்டர்ஸ்டாக் வந்து ஃபாரின் கம்பெனி வெப்சைட். உங்களுக்கு எவ்வளோ பேர் தெரியும்னு தெரியல. அதில் நிறைய டிசைன்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரைம் பேக் தான். மினிமமாக மந்த்லி வந்து ₹1500-2000 இந்த மாதிரி கொடுத்தா சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கவே முடியும். அப்படியே வாங்கினாலையும் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு டிசைன்ஸை நம்ம சர்ச் பண்ணுறோன்னா அதனுடைய ஒரிஜினல் மோக்கப் ஃபைலு இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபார்மேட்டில் தான் வரும். நார்மல் ஜேபிஜே ஃபார்மேட்டில் வராது. அதில் இருக்கிற ட்ராபேக்ஸ் இதெல்லாம் வந்து. சரிங்களா? நம்ம வந்து பாருங்கள், தருமபுரி தான் உங்களுக்கு தெரியும். தருமபுரி நியரஸ்ட்டு கடைக்காரங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கு கஸ்டமருக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ பேர் உங்கள்கிட்ட இருந்துக்கிற டிசைன்னாலே நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேங்க. இல்லைங்க எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க, எங்களுக்கு நேம் நம்பர் வச்சு கொடுத்துட்டாக்கா நாங்கள் வந்து பிரிண்ட் ஓட்டிக்குவோங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கான இப்போ எங்கள் கிட்ட இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா யாராவது அந்த மாதிரி அவைலபிலிட்டி இருக்கிறவங்க யாரெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத பார்த்துட்டு அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் இதிலே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிறேங்க, இந்த டிசைன்ஸ் பண்ணி தரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே உடனடியாக வந்து அதையும் வந்து ஃபைலாகவே உங்களுக்கு ரேர் பண்ணி இந்த வெப்சைட்லேயே ஒரு லைனில் வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. இதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு டிசைன்ஸ் வேணும், நிறைய பேர் பிரிண்ட்ரு போட்டிருக்காங்க, ஒரு சிலர் பிரிண்ட்ரு இல்லாத இருக்காங்க. பிரிண்ட்ரு இல்லைனா கூட நிறைய அட்வான்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகிக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபைலாக ரெடி பண்ணி நீங்கள் பிரிண்டர் வச்சுருக்கிறவங்க அனுப்பிட்டிங்கன்னா உடனே அவங்க நேம் நம்பர் வச்சு கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஏன்னா மார்க்கெட்டிங்கில் எந்த அளவுக்கு அப்டேட்டாக இருக்கிறவங்களோ அப்போ தான் நம்ம பிஸ்னஸ்ஸு பர்ஃபெக்டாக பண்ண முடியும் அப்படின்றது என்னுடைய தாட்டு. சரிங்களா? ஏன்னா ஆரம்ப காலத்தில் நாங்கள் வைக்கும் போதெல்லாம் இதெல்லாம் இல்லை, நான் வெறும் நார்மலாக ஸ்க்ரீன் பிரிண்ட் தான் இருந்துச்சு. இப்போ எல்லாமே டெக்னாலஜி வந்துடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட். இப்போ இந்த டிசைன் பிடிச்சிருக்கு, இப்போ எல்லாமே கஸ்டமைஸாக தாங்க எதிர்பார்க்குறாங்க. இந்த டிசைன் நல்லா இருக்குதுங்க, இதனுடைய ரியாலிட்டி எப்படி வரும், வரைஞ்சி காட்டுங்க அப்படின்னு சும்மா என்கொயரி நிறைய வரும். நான் ஒரு 10 வருஷமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கஸ்டமர் ஒரு டீம் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா குறைஞ்சது 5 டிசைன் எடுத்துகிட்டு வருவாங்க. எனக்கு ஒவ்வொரு டிசைனுக்கும் ₹200 கொடுத்தா நம்ம சார்ஜ் பண்ணி வரைய முடியும். அப்படியே வரைஞ்சி வந்தாலே அது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த வெப்சைட்ஸுக்கு வாங்க, எல்லாருக்கும் சப்போர்ட் ஆகும். ரொம்ப பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டிசைன்ஸ் நீங்களும் இதில் சம்பாதிக்கலாம். ஒருத்தர் இது வந்து டிசைன்ஸை ஷேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? வாழும் காலம் கொஞ்சமே, வாழும் வரை நம்ம முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வாழ்வோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? யாருக்கும் காம்படிட்டர் யாரும் ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க. உங்களுக்கு இந்த டிசைன் நல்லா இருக்கா பாருங்கள், எங்கள் கடைக்கே வருவாங்க கஸ்டமர், அந்த ரேட்டுக்கு அடிக்கிறாங்க, மற்ற கடையில் அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்குன்னு வர கஸ்டமர் உங்களுக்கு வருவாங்க. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நீதி நேர்மை கரெக்டாக படி பண்ணுங்கள். சரிங்களா? வேறு எந்த ஒரு மாற்று கருத்து எதுவும் கிடையாது. நீங்கள் தகுந்த மாதிரி பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.